ஒரு ரோசி அவங்களால அனுமதிக்க முடியல, அனுமதிக்க மறுத்துட்டானுங்க. ஆனா அதுக்கப்புறம் நூற்றுக்கணக்கான ரோசிகள் இந்தியா முழுதும் இருக்கின்ற திரைப்படங்களில் வந்து கொண்டே தான் இருப்பார்கள். அதை தடுக்க முடியாது. அப்படியான ரோசிகள் வந்துட்ட பிறகு கடுமையான விமர்சனத்துக்கு இங்க ஆளாகிறாங்க. மாரி செல்வராஜ், ரஞ்சித், இந்த மாதிரியான நிறைய ரோசிகள் வந்து இங்க மறுக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க, விமர்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இன்னும் திடீர்னு சினிமா நீங்க வந்து ஜாதி சினிமா எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா எங்களை போன்ற ரோசிகள் பாதுகாக்கப்படுறது வந்து தலைவர் எழுச்சி தமிழரால் மட்டும்தான். அந்த அமைப்பு தான் எங்களை பாதுகாத்து வச்சுன்னு இருக்குது. ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் வந்து ரோசி வாழ்ந்த காலத்தில் இருக்குமானால் ரோசி நிறைய 100 படம் பண்ணியிருப்பார் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. த காஷ்மீரி ஃபைல்ஸ், த கேரளா ஸ்டோரி, இது போன்ற சாவா, சமீபத்தில் வெளியான சாவா, இது போன்ற இந்துத்துவ அரசியலை முன்னெடுக்கும் திரைப்படங்கள் தொடர்ச்சியாக வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கான எல்லைகளை கடந்து இடதுசாரிய மக்களுக்கான, குறிப்பாக விளிம்பு நிலை மக்களுக்கான அரசியலை பேசும் திரைப்படங்கள் வெளிவருவது மிகவும் அரிதாகிவிட்டது. ஜார்ஜ் ஆர்வெல் கூறுவது போல், இன் டைம்ஸ் ஆஃப் டெசீட் டெல்லிங் த ட்ரூத் இஸ் a revolutionary act. அவ்வாறு திரைப்பட மொழியாக்கலை ஒரு ரெவல்யூஷனரி ஆக்டாக செய்து வரக்கூடிய கோபி நயினார் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தலைவருக்கு எப்போதும் போல் நம்மளுடைய பேரன்பும் மரியாதையும். பி.கே. ரோசிக்கான விருதை வந்து எனக்கு வந்து பேபேக் சொசைட்டி கொடுத்துச்சு. எனக்கு அதனுடைய பெருமை அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது. இந்த விருது என்பது ஒரு சாதாரண விருது அல்ல, ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு போராளிக்கான விருதை நம்மளுக்கு வழங்கப்பட்டிருக்குது. அப்படின்னா ஒரு விருதில் இருந்து தான் ஒரு கலைஞன் தனக்கான தகுதியை வந்து மீண்டும் மீண்டும் செப்பனிட்டுக் கொள்கிறான். விருது வழங்கப்படுவது என்பது வெறும் பெருமைக்குரியதோ இல்லை அவரை வந்து நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் அங்கீகரிக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்கப்படுறதில்லை. அந்த விருது பிரகாரம் வாழணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அது கலைஞர்களுக்கு மிக மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில் அந்த விருது எனக்கு வந்து இன்றைக்கும் நான் பெற்ற விருதுகளே மிகப்பெரிய பெருமைக்குரிய விருதாக நான் கருதுகிறேன். அடுத்து என்னென்னா, தோழர் பி.கே. ரோசி பற்றி ஒரு புத்தகம் வந்திருக்குது. அது சம்பந்தமான ஒரு ஆவணப்படம் நமக்கு வழங்கப்பட்டிருக்குது, நம்ம பார்த்துருக்குறோம். திரும்ப திரும்ப நம்ம ரோசியை பற்றி பேசிக்கினே இருக்க போகிறோமா, இல்லை ரோசி விட்டு சென்ற அந்த தீவிரமான அந்த வாழ்வை நம்ம வாழ்க்கையிலிருந்து தூங்க போகிறோமா அப்படின்றது தான். ஏன்னா நமக்கு தமிழகத்தில் ஒரு ரோசி இருக்கிறாங்க, தமிழக அரசியல்ல. அந்த ரோசி பேர் வந்து ஜனநாயக ரோசி. தமிழக மக்களால், ஜனநாயகபூர்வமான மக்களால் அன்பாக அழைக்கப்படுகின்ற, எழுச்சி தமிழர் என்று அன்பாக அழைக்கப்படுகின்ற ஒரு ஜனநாயக ரோசி. எதிர்காலத்தில் இந்த ரோசிக்கும் இதே நிலைதான். அதாவது துரத்தி அடிக்கப்பட்ட ஒரு ரோசியினுடைய வரலாற்றை பேசுவதற்கு நமக்கு இத்தனை ஆண்டு காலம் இருக்குதுன்னா, நம்மோடு வாழ்ந்து இருக்கிற ஒரு ஜனநாயக தலைவர் என்ற ஒரு ரோசியை பற்றி பேசுவதற்கு நமக்கு இப்ப கூட நேரம் இல்லைன்றதாங்க பெரிய பிரச்சனை. வாழ்கின்ற காலையிலேயே மறுக்கப்படுகின்ற துயரம் இருக்குது இல்ல, அந்த துயரம் தான் ஒரு விடுதலை அரசியலினுடைய மிக மோசமான ஒரு துயர பகுதி. ஒரு பக்கம் நான் தான் ஃபர்ஸ்ட் கேட்டீங்களா, ஒரு ரோசி அவங்களால அனுமதிக்க முடியல, அனுமதிக்க மறுத்துட்டானுங்க. ஆனா அதுக்கப்புறம் நூற்றுக்கணக்கான ரோசிகள் இந்தியா முழுதும் இருக்கின்ற திரைப்படங்களில் வந்து கொண்டே தான் இருப்பார்கள். அதை தடுக்க முடியாது. அப்படியான ரோசிகள் வந்துட்ட பிறகு கடுமையான விமர்சனத்துக்கு இங்க ஆளாகிறாங்க. மாரி செல்வராஜ், ரஞ்சித், இந்த மாதிரியான நிறைய ரோசிகள் வந்து இங்க மறுக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க, விமர்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இன்னும் திடீர்னு சினிமா நீங்க வந்து ஜாதி சினிமா எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா எங்களை போன்ற ரோசிகள் பாதுகாக்கப்படுறது வந்து தலைவர் எழுச்சி தமிழரால் மட்டும்தான். அந்த அமைப்பு தான் எங்களை பாதுகாத்து வச்சுன்னு இருக்குது. ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் வந்து ரோசி வாழ்ந்த காலத்தில் இருக்குமானால் ரோசி நிறைய 100 படம் பண்ணியிருப்பார் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் இல்லாதனுடைய விளைவுதான் அந்த ரோசி புறக்கணிக்கப்பட்டார். ஆனால் எங்களை போன்ற ரோசிகள் எப்பொழுதும் காப்பாற்றப்படுவார்கள் என்று கூறிக்கொண்டு திருநங்கை பதிப்பத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பி.கே. ரோசி மலையாள சினிமாவின் தாய் எனும் நூல் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நூலின் முக்கியத்துவம் என்ன? இந்த நூலின் முக்கியத்துவம் இந்தியாவின் தனித்தன்மை. அறிஞர்கள் சொல்வது இந்தியாவின் தனித்தன்மை, போராளிகள் சொல்வது
இந்தியாவின் சாபக்கேடு. இப்படிப்பட்ட அந்த சாதியம் என்னும் விஷயம்தான் இந்த நூலின் அடிநாதமாக இருக்கிறது. சாதியம் சாதாரணமா சாதியத்தை பற்றி அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நன்றாக தெரியும். மற்றவர்களும் அதை பொருள் ரீதியான ஒன்றாக எடுத்துக்கொள்கிறார்கள். சாதியம் என்றால் அறிவாள், ஆயுதம், அடித்தல், வெட்டுதல், கொலை செய்தல், இது மட்டுமல்ல. இதுவும் சாதியத்தின் ஒரு கூறு, முக்கியமான கூறு. ஆனால் இது மட்டும்தான் சாதியமா? அல்ல. இந்த நூலுக்கான அணிந்துரை பேராசிரியர் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்கள் மிகச் சிறப்பாக எழுதியிருக்கிறார். அதிலே அந்த அணிந்துரை மிகவும் நுட்பமாகவும் ஆழமாகவும் இருக்கிறது. இந்திய சமூகத்தின் சிறப்புத்தன்மை அதுதான். அதாவது சிறப்புத்தன்மை என்றால் நல்ல அர்த்தத்தில் அல்ல, இகழார்ந்த பொருளில் சிறப்புத்தன்மை. இழிவுபடுத்துவது, சுரண்டல், ஒடுக்குமுறை உலகம் முழுக்க இருந்தது, இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கும் சாதியத்திற்கும் என்ன வேறுபாடு? இழிவுபடுத்துவது, மனித மாண்பை இழிவுபடுத்துவது, அது சாதியத்தின் தனிக்கூறு. இந்தியாவில் மட்டுமே இருக்கின்ற அந்த சாதியத்தின் தனிக்கூறு. பிற ஆதிக்கம், பிற சுரண்டல், பிற ஒடுக்குமுறைக்கு அப்பால் சாதியத்தின் கூறு என்பது இதுவாக இருக்கிறது. அங்கே 1928ஆம் ஆண்டு விகதகுமாரன் என்கிற திரைப்படம், அது டாக்கி அல்ல, பேசும் படம் அல்ல, மூவி என்று அன்று சொல்வார்கள், இங்கிலீஷிலே சொல்வார்கள். நகரும் படம் என்கிற பொருளிலே இங்கிலீஷிலே சொல்வார்கள். அந்த படம் தான் முதல் மலையாள திரைப்படம். அதை எடுப்பதற்கும் எந்த மலையாளியும் அதை எடுக்கவில்லை. உண்மையில் அதை எடுத்தவர் டேனியல் என்கிற இப்போதைய கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த, அன்றைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ஒரு கூறாக இருந்த இப்போதைய கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அவர் தமிழர். அவர்தான் முதல் மலையாள படம் என்று கூட அதை சொல்ல முடியாது. கேரளத்தில் எடுக்கப்பட்ட படம். மொழி இல்லை என்பதால் அதை மலையாள படம் என்று சொல்லலாமா கூடாதா என்று கூட விவாதிக்கலாம். அந்த படம், அதிலே நடிப்பதற்கு இவர் PK ரோசி நாடகத்தில் நடித்த அனுபவம் உள்ளவர். அந்த வகையில் அவர் திறமை உள்ளவர். அவர் நடிப்பதற்கு வருகிறார். படம் எடுத்து முடித்த பிறகு அவர் அழைக்கப்படவில்லை. முதல் திரைக்காட்சிக்கு கூட அவர் அழைக்கப்படவில்லை. டேனியலுக்கு அந்த சமூக யதார்த்தங்கள் தெரிகிறது, ஏதாவது நடக்கக்கூடும் என்று அவர் அழைக்கப்படவில்லை. ஒரு வகையில் அதுவும் நல்லதுதான். அந்த சாதி வெறியர்கள், இதை நாம் வெளிப்படையாக, அதாவது டாக்டர்கள் போல நாம் பார்க்க வேண்டும், அணுக வேண்டும், வெளிப்படையாக சொல்ல வேண்டும். அவர் ஒடுக்கப்பட்ட சாதி சமூகம் என்றுதான் எல்லோரும் குறிப்பிட்டார்கள். PK ரோசி அவர்கள், ராஜம்மா அவர்கள் புலையர் சமூகத்தை சேர்ந்தவர். அவர்கள் கல்வி கற்பதற்கு 1901ஆம் ஆண்டு கூட அரசு உத்தரவு வந்த பிறகு கூட முழுமையான அங்கீகாரம் சமூகம் தயாராக இல்லாத அந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அவருடைய திரைப்படம், அதை அந்த திரையிடும் பொழுது தகராறு செய்பவர்கள் அப்போதைய மேல் சாதி, அந்த மன்னருடைய சாதியை சேர்ந்தவர்கள். அவர்கள் நாயர்கள் என்கிற சாதி சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் அந்த நாயர்கள் எப்படிப்பட்ட சாதி சமூகம் என்பதும் சாதாரணமாக நமக்கு புரியாது. நாம் அதை யோசிக்கவும் இல்லை என்று நினைக்கிறேன். ஒரு சாதி சமூகம் என்றால் அகமண குழு என்று நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் நம்பூதிரி நாயர்கள் அந்த உறவு, அந்த நிகழ்வுகள், அவர்களுடைய சமூக உறவு எப்படி என்றால் அது இரண்டும் வேறு வேறு சாதியா, ஒரே சாதியா, இல்லை எப்படி தனித்தன்மை கொண்ட ஒரு குழு? அது நான் தகவலுக்காகத்தான் சொல்கிறேன். நமக்கு எந்த சாதியின் மீதும் வெறுப்பு இல்லை. அப்ப அதைத்தான் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சாதி, இவர் முதல் கதாநாயகி, அந்த முதல் என்கிற பெயர் வரக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதுதான் அங்கே கொடூரம். அந்த புத்தகம், அவர் குன்னுக்குழி மணி அவர்கள் சீனியர் ஜேர்னலிஸ்ட், மலையாளத்தில் கேரளத்தில் மூத்த ஊடகவியலாளர், பத்திரிகையாளர் என்றுதான் சொல்ல வேண்டும். மற்ற ஊடகங்கள் இப்பொழுதுதானே வருகின்றன. பத்திரிகையாளர். அவர் மிகவும் சிரமப்பட்டு இதை எழுதினார். ஏன் சிரமப்பட வேண்டியிருந்தது? அந்த அளவிற்கு தரவுகள் மறைக்கப்பட்டன. மலையாளத்திலே அறிவுஜீவிகள் என்பவர்கள், அவர்கள் ஜேர்னலிஸ்ட் என்பவர்கள், ஊடகத்தில் திட்டமிட்டு திரைத்துறையில் இருந்தவர்களும் மறைத்தார்கள். அதனால் இவர் சிரமப்பட்டு அந்த தகவல்களை தேடி எடுக்க வேண்டியது இருந்தது.
அந்த நூலை யார் வெளியிடுவது? திருநங்கை பிரஸ், திருநங்கை பதிப்பகத்தை தவிர வேறு யாரும் வெளியிடுவார்களா? வெளியிட முடியுமா? முடியாது. திருநங்கை பிரஸ் பி.கே. ரோசியின் மலையாள சினிமாவின் தாய் என்கிற நூலை வெளியிடுகிறது என்றால் அது தற்செயலாக நடந்துவிட்ட நிகழ்வு அல்ல. இயற்கை நியதியின்படி, சாதி சமூக இந்தியாவின் நியதியின்படி அதை திருநங்கை பிரஸ் தான் வெளியிட முடியும். அதனால் திருநங்கை பிரஸ் வெளியிடுகிறது. அதை வெளியிடுகின்ற சிறப்பை யார் செய்ய முடியும்? நமக்கு தலித் அமைப்புகள் இந்தியாவில் எவ்வளவோ இருக்குன்னு தெரியும். ஆனால் தலித் அமைப்புகள் 1995க்கு முன்னால் அல்லது 2000க்கு முன்னால் தலித் பிரச்சனைகளை மட்டுமே பேசிக் கொண்டிருந்தார்கள். இன்று நாம் பார்க்கிறோம், தொல் திருமாவளவன் அவர்கள்தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். மக்களை பாதிக்கின்ற, உழைக்கும் மக்களை பாதிக்கின்ற அனைத்து பிரச்சனைகளும், பாலஸ்தீன பிரச்சனையிலிருந்து உலகம் முழுக்க உள்ள உழைக்கும் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களை பாதிக்கின்ற அனைத்து பிரச்சனைகளிலும் அழுத்தமாக நியாயமான கருத்தை சொல்பவராக இருக்கிறார். அதனால் பி.கே. ரோசி மலையாள சினிமாவின் தாய் என்கிற இந்த நூலை திருநங்கை பதிப்பகம் வெளியிடுவதும், அதிலே அதை வெளியிடுகின்ற கதாநாயகராக தொல் திருமாவளவன் அவர்கள் இருப்பதும் தங்க குடத்தில் குங்கும பொட்டு வைத்தது போல ஒரு சிறப்பான நிகழ்வு. அந்த வகையில் இந்த புத்தகத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து தமிழகம் முழுக்க கொண்டு செல்வோம் என்று உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை உங்கள் முன் வைத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து வருகிறேன். வணக்கம்.